வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நாளை இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் தங்கியிருக்கையில் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடனில் இருந்து நார்வே சென்று ஓஸ்லோ நகரில் நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் ஸ்டோருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை தத்ரோபாய பசுமை கூட்டாண்மையாக மேம்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். நார்வே நாட்டின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான ராயல் நார்விஜியன் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் இகேஒய்சி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி உடனடியாக இகேஒய்சி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை, ஐதராபாத் அணிகளுக்கு இடையே இன்று சென்னையில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் சென்னை அணி சற்று முன் வரை 4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.